Hi dears, welcome back. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது இன்ஸ்டன்ட்டா வீட்ல பண்ணக்கூடிய ஜிலேபி ரெசிபி. வீட்ல இருக்கிற பொருட்கள் மட்டுமே போதும். 20 minutes டைம் இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா இந்த ஜிலேபி பண்ணிரலாம். சோ இனிமே நம்ம ஷாப்ல போய் ஜிலேபி வாங்கணும்ங்கற அவசியமே இல்ல. சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. First நம்ம ஜிலேபி சோக் பண்றதுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிரலாம். அதுக்காக ஒரு panல 1 கப் சுகர் எடுத்துர்க்கேன். இதுல 3/4 கப் அளவு தண்ணி சேர்க்கலாம். இப்போ இந்த சுகர் கம்ப்ளீட்டா மெல்ட் ஆகட்டும். நம்ம இந்த சுகர் சிரப் வந்து ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி ஆறது வரைக்கும் நம்ம குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சுகர் வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சதும் ஒரு 5 minutes நல்லா கொதிக்க வச்சாலே போதும். இந்த டைம்ல இதுல 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் கூடவே ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் இதல ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விடலாம். இது 5 to 6 minutes நல்லா கொதிச்சதுமே நம்ம இத ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி அப்படியே மாத்தி வச்சிரலாம். ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு முந்தின ஸ்டேஜ் லைட்டா ஒட்டக்கூடிய ஸ்டேஜ்ல நம்ம இத வந்து ஆஃப் பண்ணிரலாம். இப்போ நம்ம ஜிலேபிக்கான பேட்டர் ரெடி பண்ண போறோம். அதுக்காக ஒரு பவுல்ல 1 கப் மைதா எடுத்துர்க்கேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் corn flour. இதோட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 கப் கட்டியான தயிர் எல்லாமே சேர்த்துட்டு இதல வந்து yellow food color நான் ஒரு 2 drops ஆட் பண்ணிருக்கேன். நீங்க ரெட் கலர் வேணும்னா ரெட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதல தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது ஒரு விஸ்கால நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணனும். பேட்டரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப தின் ஆயிடுச்சுனா ஜிலேபியோட ஷேப் பெர்ஃபெக்ட்டா வராது. சோ இத ஒரு விஸ்கால நல்லா பீட் பண்ணனும். லம்ப்ஸ் எதுவும் இல்லாம நல்லா ஸ்மூத் பேஸ்டா இத நம்ம mix பண்ணி எடுக்கணும். நான் டோட்டலா இதல வந்து 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு விஸ்கால நல்லா பீட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு ஸ்பூனால எடுத்து விட்டு பாக்கும்போது தெரியும் இதோட கன்சிஸ்டன்சி. சோ இந்த அளவுக்கு இது வந்து திக்கா இருக்கணும். அப்பதான் நம்மளோட ஜிலேபி பெர்ஃபெக்ட்டா வரும். இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன ஹோல் இருக்கிற நாசில் வைப்பிங் பேக்ல போட்டுட்டு அதுல தான் இந்த பேட்டரை நான் வந்து ஊத்தி எடுக்கிறேன். சாஸ் பாட்டில்ஸ் ஏதாவது இருந்தனா நீங்க அதல கூட இந்த பேட்டரை சேர்த்துட்டு ஈஸியா இந்த ஜிலேபி பிழிஞ்சு எடுக்க முடியும். இப்போ ஒரு panல தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு நான் கூடவே 1 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிருக்கேன் ஃப்ளேவர்க்காக. ஆயில் வந்து அதிகமா ஆட் பண்ண வேண்டாம். 1/4 இன்ச் ஹைட் அந்த அளவுல ஆட் பண்ணா போதும். இப்போ ஆயில் நல்லா சூடானதும் ஃப்ளேம் மீடியம்ல வச்சிட்டு இதல ஜிலேபி நம்ம பிழிஞ்சிரலாம். நான் இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்ல தான் இந்த ஜிலேபி பண்ணிருக்கேன். ஜிலேபி பண்ணும்போது பேட்டரோட கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில மாவு இருந்துச்சுனா நமக்கு இதே மாதிரி பெர்ஃபெக்ட்டா வரும். இப்போ இது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் நெக்ஸ்ட் பக்கம் நம்ம திருப்பி போடலாம். இது நல்லா கிறிஸ்பி ஆறது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணனும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஹைல வைக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வெச்சோம்னா இதோட கலர் சேஞ்ச் ஆகிரும். சோ இதோட கலரும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். கிறிஸ்பினஸும் கரெக்ட்டா வரணும். அந்த அளவுல இத வந்து ஃப்ரை பண்ணி இப்போ இத வந்து ஆயில்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஜிலேபி சோக் பண்ணும்போது சுகர் சிரப்போட டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஹாட்டான சுகர் சிரப்ல நம்ம இத போட்டனாலும் இது ரொம்ப சாகி ஆனது மாதிரி ஆயிரும். சோ வந்து சுகர் சிரப் வந்து ஓரளவு ஹாட்டா இருக்கணும். சின்ன சூடு இருந்தாலே போதும். ஆனா ஜிலேபி வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கணும். ஃப்ரை பண்ணதுமே டைரக்ட்டா நம்ம சுகர் சிரப்ல தான் இத வந்து சேர்க்கணும். இது ஒரு 30 seconds ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இத சோக் பண்ணி எடுத்தாலே போதும். ஒரு பக்கம் 30 செகண்ட் நெக்ஸ்ட் பக்கம் 30 செகண்ட் டோட்டலா 1 minute ஒரு ஜிலேபி நம்ம சோக் பண்ணனும். அப்பவே இது சுகர் சிரப் தேவையான அளவுக்கு அப்சர்வ் பண்ணிரும். இப்போ நம்மளோட ஜிலேபி நல்ல சூப்பர்பா சுகர் சிரப்லாம் அப்சர்வ் பண்ணி நல்ல டெலிஷியஸா வந்திருக்கு. இதே மாதிரி ரிமைனிங் மாவையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து இந்த மாதிரி சோக் பண்ணி சர்வ் பண்ணலாம். சோ இந்த டெலிஷியஸான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.